வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் மோஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேவ் லென்த், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி டைம் பீரியட். சோ ஒரு வேவ் ஃபங்க்ஷனை வந்து இல்ல வேவ் மோஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இது மூணு தான் ரொம்ப முக்கியம். சோ இப்போ வாங்க இந்த வீடியோல இந்த மூணை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேவ் லென்த். வேவ் லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் பார்த்தா கூட ஒரு வேவ். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் அந்த வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது வைப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டிகல் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு டைம் வைப்ரேட் ஆகிட்டு ஒரு டைரக்ஷன் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வேவ் லென்த் அப்படிங்கிறது என்ன இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரு வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதாவது இந்த மாதிரி வைப்ரேட் ஆகிட்டு வரதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆச்சு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, சோ அதுதான் வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம லாம்டால ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ ஒவ்வொரு விதமான வேவுக்குமே ஒவ்வொரு விதமான டிஃபரெண்ட் ஆஃப் லாம்டால மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டான்ஜென்டல் வேவ்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மெஷர் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் டு இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி வந்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ரஷன் அண்ட் ரிலாக்சேஷன்ல தான் இந்த லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் டிராவல் ஆகுது இல்லையா. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் எந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு வந்து லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் வந்து லாம்டால மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுதான் வேவ் லென்த் அப்படிங்கிறதுக்கான பேசிக்கான விஷயம். செகண்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி. சோ ஃப்ரீக்வன்சி நம்ம எப்பவுமே n அப்படிங்கறதுல டினோட் பண்ணுவோம். சரிங்களா? சோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வைப்ரேஷன். சரிங்களா? ஒரே ஒரு வைப்ரேஷன் வந்து நடந்து முடியறது தான் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ் லென்த் அப்படிங்கிறது வைப்ரேட் ஆயிட்டு போறது, இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருந்து ஒரு டைம் வைப்ரேட் ஆகுது. சரிங்களா? சோ இது மெஷர் பண்ற யூனிட் என்ன பாத்தீங்கன்னா ஹெர்ட்ஸ். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைம் பீரியட். ரொம்ப முக்கியமான. சோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டைமோட தான் வந்து டினோட் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த நேரத்துக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி தான் இந்த வேவ் மோஷன் ரெப்ரசென்ட் பண்ணும்போது கண்டிப்பா டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த டைம் பீரியட் எதை வச்சு மெஷர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு தான் மெஷர் பண்றாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி அதாவது ஒரு டைம் வைப்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது. சரிங்களா? ஒரு தடவை இப்படி ஆடுறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படிங்கறத அந்த டைம் பீரியட் சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு வேவ் லென்த்துக்குமே. சரிங்களா? ஒவ்வொரு வேவ் லென்த்துக்குமே இது வந்து டிஃபரெண்ட் ஆயிட்டு இருக்கும். இப்ப அந்த டைம் பீரியட் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா t is inversely proportional to frequency. சரிங்களா? சோ இந்த frequencyக்கான இன்வெர்ஸ் தான் வந்து டைம் பீரியட். சரிங்களா? சோ இதுக்கான வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ v is equal to n lambda. சரிங்களா? சோ இதுல v அப்படிங்கிறது வெலாசிட்டி, n அப்படிங்கிறது frequency உங்களுக்கு தெரியும், n லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த். சரிங்களா? இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நீங்க வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிச்சீங்க அப்படின்னா இதுல இன்னொரு விஷயமா கவனிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த v is equal to n lambda இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான டேர்ம். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் இது வந்துட்டு மாறவே மாறாது. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு மீடியத்திலையும் என்ன ஒரு ரேடியேஷன் ப்ராசஸ்ல இருந்தாலும் இது மாறவே மாறாது. சரிங்களா? சோ இதுதான் வந்து நீங்க வேவ் மோஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். சோ இத வச்சு தான் ஒரு வேவை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரிங்க? இந்த மூணு வச்சு தான். சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாம நாளைக்கு வரக்கூடிய இந்த மாதிரி டாபிக்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.